ஐக்கிய நாடுகள் அமைப்பின் பொதுச்சபை கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பரில் கூடுவது வழக்கம். அதன்படி 80வது பொதுச்சபை கூட்டம் செவ்வாயன்று துவங்கியது. இதில் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், துருக்கி அதிபர் எர்டோகன், கத்தார் மன்னர் ஷேக் தமீம் பின் அகமது அல் தானி உள்ளிட்டோர் துவக்க உரையாற்றினர். ஏற்கனவே பலமுறை 11 போர்களை நிறுத்தினேன், 7 போர்களை நிறுத்தினேன் என தொடர்ந்து மாற்றி மாற்றி பேசி வரும் ட்ரம்ப், போர்களை நிறுத்தியதற்காக எனக்கு நோபல் பரிசு தர வேண்டும், ஆனால் தரமாட்டார்கள் எனவும் புலம்பி வந்தார். ஐநா பொதுச்சபை கூட்டத்திலும் 7 போர்களை நிறுத்தியதாக தம்பட்டம் அடித்துக் கொண்டார். அவர் பேசியதாவது: 7 மாத காலத்திற்குள் 7 போர்களை நான் முடிவுக்கு கொண்டு வந்துள்ளேன். அந்த 7 போர்களும் முடிவே இல்லாமல் நடந்து கொண்டிருந்தன. 2 போர்கள் 31 வருடமாக நடந்தது. ஒரு போர் 36 ஆண்டுகள் நடந்தது. இன்னொரு போர் 28 ஆண்டுகளாக நீடித்தது. பல லட்சம் பேர் மாண்டு போனார்கள். கம்போடியாவுக்கும் தாய்லாந்துக்கும் சண்டை, கொசோவோ நாட்டுக்கும் செர்பியாவுக்கும் போர், காங்கோவுக்கும் ருவாண்டாவுக்கும் சண்டை, எல்லாவற்றையும் நான் முடித்து வைத்தேன். பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர், இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும் சண்டை, அதையும் நிறுத்தியது நான் தான். எகிப்து மற்றும் எத்தியோப்பியா, ஆர்மீனியா மற்றும் அஜர்பைஜான் ஆகிய நாடுகளுக்கிடையில் நடந்த போர்களையும் முடிவுக்கு கொண்டு வந்தேன். வேறெந்த நாட்டின் ஜனாதிபதியோ அல்லது பிரதமரோ இந்த போர்களை நிறுத்த ஒன்றும் செய்யவில்லை. ஆனால் நான் அதை 7 மாதங்களில் செய்து முடித்தேன். இதற்கு முன்பு இப்படி நடந்ததில்லை. 7 போர்களை நிறுத்தியதற்காக நான் மிகவும் பெருமைப்படுகிறேன் என ட்ரம்ப் கூறினார். Likewise, in a period of just 7 months, I have ended 7 unendable wars. They said they were unendable. You're never going to get them solved. Some were going for 31 years, 2 of them, 31, think of it, 31 years. One was 36 years. One was 28 years. I ended 7 wars. And in all cases, they were raging with countless thousands of people being killed. This includes Cambodia and Thailand, Kosovo and Serbia, the Congo and Rwanda, a vicious, violent war that was, Pakistan and India, Israel and Iran, Egypt and Ethiopia, and Armenia and Azerbaijan. It included all of them. No president or prime minister, and for that matter, no other country has ever done anything close to that. And I did it in just 7 months. It's never happened before. There's never been anything like that. I'm very honored to have done it. போர்களை நிறுத்த ஐக்கிய நாடுகள் சபை எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என ட்ரம்ப் குறை கூறினார். ஐநாதான் போர்களை நிறுத்தி இருக்க வேண்டும். ஆனால் போர்களை நிறுத்த அது எதுவும் செய்யவில்லை. ஐநாவுக்கு பதிலாக நான் அந்த வேலையை செய்ய வேண்டியிருந்தது. இது மிகவும் வருத்தமாக இருக்கிறது. போரை நிறுத்த நான் எடுத்த முயற்சிகளுக்கு ஐநா உதவவில்லை. போர் நிறுத்த ஒப்பந்தங்களை இறுதி செய்வதில் உதவுகிறோம் என ஐக்கிய நாடுகள் சபையிலிருந்து ஒரு தொலைபேசி அழைப்பு கூட எனக்கு வந்ததில்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் நோக்கம் என்ன? ஐநாவுக்கு எவ்வளவு பெரிய ஆற்றல் இருக்கிறது. ஆனால் அந்த மகத்தான ஆற்றலை ஆக்கப்பூர்வமான பணிக்கு ஐநா பயன்படுத்துவதில்லை. ஐநா செய்வதெல்லாம் மிகவும் கடினமான வார்த்தைகளை போட்டு ஒவ்வொரு நாட்டுக்கும் கடிதம் எழுதுவதுதான். அதற்கு பிறகு எந்த முயற்சியையும் அது செய்வதில்லை. ஐநா வெற்று வார்த்தைகளையே நம்பி இருக்கிறதா? வெற்று வார்த்தைகள் போரை முடிவுக்கு கொண்டு வராது. ஆக்கப்பூர்வமான செயல்கள் தான் போர்களை தீர்க்க உதவும் என ட்ரம்ப் கூறினார். It's too bad that I had to do these things instead of the United Nations doing them. And sadly, in all cases, the United Nations did not even try to help in any of them. I ended 7 wars, dealt with the leaders of each and every one of these countries, and never even received a phone call from the United Nations offering to help in finalizing the deal. All I got from the United Nations was an escalator that on the way up stopped right in the middle. What is the purpose of the United Nations? The UN has such tremendous potential. I've always said it. It has such tremendous, tremendous potential. But it's not even coming close to living up to that potential. For the most part, at least for now, all they seem to do is write a really strongly worded letter and then never follow that letter up. It's empty words, and empty words don't solve war. The only thing that solves war and wars is action.
ஆனால் ரஷ்யா உக்ரைன் போரை நிறுத்துவது கஷ்டமான காரியமாக இருக்கிறது. அதற்கு காரணம் இந்தியாவும் சீனாவும் தான். அவர்கள்தான் ரஷ்யாவிடமிருந்து அதிகமாக கச்சா எண்ணெய் வாங்குகிறார்கள். அதன் மூலம் போரை தொடர்ந்து நடத்த ரஷ்யாவுக்கு நிதி வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நேட்டோ நாடுகள் கூட ரஷ்யாவிடம் மின்சாரத்தை வாங்குகிறார்கள். அதன் மூலம் அந்நாடுகளும் கூட போருக்கு நிதி அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது 2 வாரத்துக்கு முன்தான் எனக்கு தெரிய வந்தது. ரஷ்யா போரை நிறுத்த முன்வராத பட்சத்தில் அதன் மீது அமெரிக்கா கடுமையான வரிகளை விதிக்கும். அதை சீக்கிரமே செய்வேன். அது போரை முடிவுக்கு கொண்டு வரும் என ட்ரம்ப் கூறினார். China and India are the primary funders of the ongoing war by continuing to purchase Russian oil. But inexcusably, even NATO countries have not cut off much Russian energy and Russian energy products, which, as you know, I found out about 2 weeks ago and I wasn't happy. Think of it. They're funding the war against themselves. Who the hell ever heard of that one? In the event that Russia is not ready to make a deal to end the war, then the United States is fully prepared to impose a very strong round of powerful tariffs which would stop the bloodshed, I believe, very quickly. But for those tariffs to be effective, European nations, all of you are gathered here right now, would have to join us in adopting the exact same measures. I mean, you're much closer to this. We have an ocean in between. You're right there. And Europe has to step it up. They can't be doing what they're doing. They're buying oil and gas from Russia while they're fighting Russia. 7 போர்களை நிறுத்தியதாக அதிபர் ட்ரம்ப் பேசியது பல நாடுகளின் தலைவர்கள் மத்தியில் சலசலப்பை ஏற்படுத்தியது. ட்ரம்பின் பேச்சு நோபல் பரிசை மனதில் வைத்து பேசப்பட்ட ஒன்று என உலக தலைவர்கள் கருதுகின்றனர். கடந்த மே மாதம் இந்தியா பாகிஸ்தான் இடையே 4 நாள் போர் நடந்தது. பாகிஸ்தான் கெஞ்சியதாலேயே இந்தியா போரை நிறுத்தியது. இதில் அமெரிக்காவின் பங்களிப்பு ஏதுமில்லை என பிரதமர் மோடி உள்ளிட்ட தலைவர்கள் பலமுறை கூறிவிட்டனர். ஆனால் பாகிஸ்தான் கேட்டுக்கொண்டதால் போரை நிறுத்தினோம். காஷ்மீர் பிரச்சினையில் 3வது நாடு மத்தியஸ்தம் செய்வதை இந்தியா விரும்பவில்லை என போனில் ட்ரம்பிடமே ஒருமுறை மோடி கூறினார். அதற்கு பிறகும் ட்ரம்ப் மீண்டும் மீண்டும் சொன்னதையே சொல்வதும் ஐநாவிலும் அந்த கருத்தை முன்வைத்திருப்பது இந்தியாவை அதிருப்தி அடைய வைத்திருக்கிறது. பொதுச்சபை கூட்டத்தில் இஸ்ரேல் ஹமாஸ் போர், ரஷ்யா உக்ரைன் போர் குறித்தும் விவாதிக்கப்பட உள்ளது. இனி வரும் நாட்களில் ஐநா அமைப்பில் உறுப்பினராக உள்ள நாடுகளின் தலைவர்கள் உரையாற்ற உள்ளனர். உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியும் உரையாற்ற உள்ளார். உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவது தொடர்பாக ஜெலன்ஸ்கி ட்ரம்பை மீண்டும் சந்தித்து பேசுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.